அப்படியா, அனுமதி மீறி பேரணி நடத்திட்டாங்களா, அப்ப நீங்க உங்கள்ட்ட தான் துப்பாக்கி இருக்குல்ல, துப்பாக்கி எடுத்து சுட வேண்டியதானே அப்படின்னு நக்கலா காவல்துறையை சொன்னார். இதை விட எப்படி காவல்துறையை அடிக்க முடியும்? அதை அவர் சும்மா விளையாட்டா சொல்லல, அதற்கு கடந்த கால வரலாறுகள் பல இருக்கு. புதிய தமிழகம் கட்சி சார்ந்த வரலாறே பல இருக்கு. கொடியன்குளம் தாக்குதலுக்கு உள்ளான நிகழ்வை கண்டிச்சு இதே போல சென்னையில் பேரணி, மெரினாவில் துப்பாக்கி சூடு 20 பள்ளி, அடுத்தது சுந்தரலிங்கனார் போக்குவரத்து கழகம், அதை கண்டித்து நடந்த கலவரத்தில் துப்பாக்கி சூடு, 1999 தாமிரபரணி படுகொலை, மாஞ்சோலை மக்களுக்காக நடந்த பேரணியில் துப்பாக்கி சூடு, ராஜபாளையம் கலவரம் துப்பாக்கி சூடு, மதுரை கோட்டைப்பட்டி துப்பாக்கி சூடு, செப்டம்பர் 11 பரமக்குடி துப்பாக்கி சூடு. இப்படி புதிய தமிழ் கட்சி தலையிட்டு புதிய தமிழ் கட்சிக்கு சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள்ல இந்த மாதிரி துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. இதைத்தான் நீதிபதி காவல்துறைக்கு சுட்டிக்காட்டி அவங்களை நக்கலடிச்சது போல அந்த செய்தியை சொன்னார். வரலாற்றில் ஒரே ஒரு கட்சியினுடைய பேரணிக்கு அனுமதி மறுத்து அவர்களை படாத பாடுபடுத்தி அவர்களுக்கு செய்த அராஜகத்திற்கு பதிலாக இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனை தான், இது தண்டனை தான்.